ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த ஆடியோ வீடியோ கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஜமாரோ நிறுவனம், நம்ம நிறுவனம் எதை சார்ந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முழுக்க ஒரு இ-காமர்ஸ் சைட். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு உண்டான நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது போன ஆடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சி தான் இது, சரிங்களா? ஸோ டிஜிட்டல் ப்ரமோட்டர் மார்க்கெட்டிங் பிளான். ஸோ இதுக்கு நம்ம எந்த மாதிரியான நபர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம் தெரியுங்களா? ஸோ அவங்க வந்து நம்மளுடைய நிறுவனத்துடைய ஜமாரோ நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக, அதாவது ஒரு டிஜிட்டலாக ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இவங்க வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ அதாவது நம்மளுடைய பிராண்டை வந்து அமல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்க போகிறாங்க, சரிங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான வேலைகள் செய்யணும், இதுக்கு வந்து அவங்க எந்த மாதிரியான எந்த தொகை கொடுத்து பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது முதல் பார்த்துக்கணும். ஸோ இவங்க வந்து உள்ளே வரப்போ 5825 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறாங்க. ஸோ அது மூலமாக நம்மளுடைய மாரோ பாயிண்ட் சிஸ்டத்துக்குள்ளே வராங்க, சரிங்களா? ஸோ மாரோ பாயிண்ட் சிஸ்டம் நிறைய சொல்கிறேனே, அதை பற்றி சொல்லுங்களேன்னு கேட்டிங்கன்னா நான் அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு உண்டான மார்க்கெட்டிங் பிளானை பற்றி பார்த்துருவோங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமது நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஜமாரோ. ஸோ ஜமாரோ நிறுவனம் கொண்டு வரக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலை தான், சரிங்களா? ஸோ டிஜிட்டலாக தெரிஞ்சுக்க வேண்டிய வேலைகள்லாம் முழுக்க ஒரு இ-காமர்ஸ் சைட். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான வேலைகள் இதில் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து டெய்லி வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாள், அதாவது சனி ஞாயிறில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம் கொடுக்கக்கூடிய 2 போஸ்டர்களை நம்ம டிபியாக செட் பண்ணி வைக்கணும். இதனால் 2 நன்மை இருக்குது. ஒன்று, நிறுவனத்தை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ரெஃபரல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது அமையும். உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கூடிய ஒரு விஷயமாக அமையும், சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? அதுக்காக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 500 கொடுக்குறாங்க. அதாவது முதல் பார்த்த கஸ்டமர் பிளானில் நமக்கு 100 ருபீஸ் கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் மார்க்கெட்டிங் பிளானில் வந்து 100 ரூபா கொடுத்தாங்க. இந்த டிஜிட்டல் ப்ரொமோட்டர் மார்க்கெட்டிங் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இந்த 500 ரூபாயை அவங்க கொடுக்குறப்போ நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ அப்போது நம்ம வாட்ஸ்அப் டிபியை வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி வைக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம் கொடுக்கக்கூடிய போஸ்டர்ஸை டெய்லி வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கணுங்க, சரிங்களா? இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம் கொடுத்துருக்கிற சோசியல் மீடியா, சரிங்களா? ஸோ நம்ம எல்லாமே டிஜிட்டலாக தான் சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறப்போ அதில் இந்த சோசியல் மீடியாவும் அடங்கும். ஸோ நிறுவனம் கொடுத்துருக்கிற ஸ்டேட் கிளப் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியாவில் நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போடணும், சரிங்களா? இது வந்து நம்ம நடைமுறையாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அது மூலமாக வரக்கூடிய இன்கமையும் நமக்கு வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இது போக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியா எல்லாமே, அதாவது நிறுவனம் சார்ந்த சோசியல் மீடியா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யூடியூப்புங்கிற ஒரு விஷயத்தில் வரப்போ நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வீடியோவை ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வைங்க. அதுதான் நம்ம நிறுவனம் வந்து மென்மேலும் வளர்கிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதை கம்பல்சரி நீங்கள் பண்ணணும், சரிங்களா? இது போக வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா 150 நபர்களை நம்ம வந்து இணைச்சுடணும். இது எதுக்குங்க இந்த 150 நபர்களை இணைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலகிராம் குரூப், அதாவது எஸ்பி டிஜிட்டல் சந்தை அப்படின்னு இருக்கும், அதாவது ஸ்ட்ரீட் பஜார் டிஜிட்டல் சந்தை டெலகிராம், அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 150 நபர்களை இணைக்கும்போது அவங்க வந்து வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா
சேல்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோம். அப்படிங்கிறப்போ நிறைய நபர்கள் தேவை. நிறைய நபர்கள் வந்து இதை பற்றி புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அவங்க அதில் ஷாப்பிங் பண்ணுறப்ப தான் நமக்கு இந்த வருமானம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படிங்கிறப்போ டிஜிட்டல் ப்ரொமோட்டராக நம்ம மார்க்கெட்டிங் பிளானில் உள்ள வரப்போ நமக்கு கொடுக்க நிறுவனம் வந்து 64 லட்ச ரூபாய் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த 64 லட்ச ரூபாயை நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த வேலைகள்லாம் நம்ம சரியாக செய்யணுங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரோபைன் சிஸ்டம். இந்த மாரோபைன் சிஸ்டத்தை வந்து அடுத்த ஆடியோ வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் உங்களால் வந்து சரியாக செயல்பட முடியும். நன்றி.